அது இந்த கதை வந்து நம்மள வந்து கூட்டு போகும். அது வந்து கண்டிப்பா உங்க கதை மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா, அந்த கதை வந்து பயங்கரமா ஹிட் ஆகும். நம்பிக்கை இருந்துச்சுன்னா, கண்டிப்பா அது ஹிட் ஆகும். வெற்றிமாறன் சாரா இருக்கட்டும், வெற்றிமாறன் சார் வந்து தனுஷ் வச்சு படம் பண்றாரு. அடுத்து சூர்யா வச்சு படம் பண்றாரு. சூர்யா வச்சு படம் பண்றாரு. வெற்றிமாறன் திடீர்னு ஒரு புது பையனை கூப்பிட்டு வந்து, இதுதான் என் படத்தோட ஹீரோ அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாரா? திரைக்கு வந்து சில மாதங்களே ஆன புத்தம் புதிய திரைப்படம் இப்போ அப்படிலாம் கிடையவே கிடையாது. வந்த 45வது நாளே ஓடிடியில் வந்துடும். ஆனால் இந்த ஓடிடி வரும்போது சினிமாவில் யார் ஆக்குப்பை பண்ணாங்களோ அவங்க தான் இந்த ஓடிடிலே ஆக்குப்பை பண்ணுறாங்களே தவிர புதுசாக யாருக்கும் புது ஆர்டிஸ்ட்டை கூட உருவாக்குங்க. புதுசாக வரவங்களை வச்சு பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். நான் ரொம்பவும் லைக் பண்ண ஒரு சினிமாட்டோகிராஃபர் அப்படின்னா சந்தோஷ் சுக் சார். அவரோட ஃப்ரேமிங்லாம் எப்பட்றா இவர் இந்த மாதிரி ஃப்ரேமிங் விற்கிறாரு, எப்பட்றா இந்த மாதிரி லைட்டிங் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தை உண்டு பண்ணும். அதே மாதிரி பிசி சாராக இருக்கட்டும், இப்போ ஜீவா சாரோட ஃபோட்டோகிராஃபி நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணுறது துண்டை தெரியும். ஒரு ஃப்ரேமிங் வந்து லைட்டிங் பண்ணி பக்கம் வந்துடுறேன். ஆனால் பிசி சாரோ சந்தோஷ் சாரோ பார்த்தீங்கன்னா அது அப்படியே நம்மளுக்குள்ள ஏதோ ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணும். லைட்டிங்காக இருக்கட்டும், அந்த மூடாக இருக்கட்டும், ஒரு ஃப்ரேமிங்கை தாண்டி நம்மளை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இதெல்லாம் எப்படி மேஜிக்கலாக அவங்க பண்ணுறாங்க, இது எப்படி நம்மளுக்குள்ள உள்வாங்குது அப்படிங்கிறது வந்து ஒரு தளபதி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஷாட்டுமே வேறமாக இருக்கும். யமுனை ஆற்றிலே ஈரக்காற்று அந்த சாங்கில் ஃபோட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா ஃபுல் அற்புதமாக பண்ணியிருப்பார். அதே மாதிரி பிசி சார் வந்து அலைப்பாயுதில் எவனோ ஒருவன் வாசிக்கிறான். அதெல்லாம் ஒரு மேஜிக்கலான ஃப்ரேமிங். இந்த ஃப்ரேமிங்லாம் எங்கே கிடைக்குது, எப்படி கிடைக்குது? அதுக்கப்புறம் 96ல் விஜய் சேதுபதி அந்த சோலோ சாங் வந்து ஒரு தேடல் போய்கிட்டே இருக்கும். ஒரு ஷாட்டுமே நம்ம குறை சொல்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ஃப்ரேமே அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த மானுக்கு வந்து ஒரு பிரெட் எடுத்து வாயில் வச்சு இது பண்ணுறதா இருக்கட்டும், புறாக்களுக்கு இறைய போடுறதா இருக்கட்டும், அந்த ஃபால்ஸ்லேருந்து அடிக்கக்கூடிய ஒரு ஈரக்காற்று அந்த சில்சனிங் வந்து மேலே பட்டோன்னா அது ஒரு நம்மளுக்கே ஒரு ஃபீலை கொடுக்கணும். அதுதான் அது இவரோட அந்த விஷுவல் வந்து நம்மளை உள்ளே கொண்டு போகும். அதே மாதிரி ராம் சார் படங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஃப்ரேமிங் நிறைய சொல்லலாம். ஸோ இந்த ஃப்ரேமிங்லாம் எப்படி இந்த சினிமாட்டோகிராஃபர்ஸுக்கு இதாவது டைரக்டர் ஃபீல் பண்ணி கதை சொல்லவங்க எனக்கு இப்படி வேணும் அப்படிங்கும்போது அதை கொடுக்கக்கூடிய ஒரு கலைஞர் தான் அந்த சினிமாட்டோகிராஃபர். அதை ஃபீலை உள்வாங்கி இந்த ஃபீல் இப்படி இருக்கணும் சார், இந்த ஃபீல் ஓகேயா சார், இது கிடைக்குதா சார் உங்களுக்கு அப்படின்னு ஒரு ஃப்ரேம் வச்சோன்னா அதை இம்ப்ரெஸ் பண்ணுற ஒரு டைரக்டர் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஸ் ஆவார். அவருக்கு அந்த கதைக்கு இந்த ஃப்ரேமிங் வந்து எனக்கு பயங்கரமாக சூட்டபிள் ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப வேற லெவலில் அங்கேயே தெரிஞ்சிடும். ஒரு ஃப்ரேமை வச்சு அதை வந்து நம்ம கம்போஸ் பண்ணி மானிட்டரில் பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும், வேற லெவல் சார், சூப்பர் சார். ஸோ ஒவ்வொரு ஃபிலிம் இப்போ ஆட் ஃபிலிம் எடுத்துட்டிங்கன்னா ஆட் ஃபிலிமுக்கு வேறு லைட்டிங் பேட்டர்ன் வேறு, டோட்டலாக வேறு, ஃபுல்லாக ஃப்ளாட்டாக இருக்கும். அதே சினிமாவுக்கு போனால் மூட் லைட்டிங். ஸோ ஒவ்வொரு மூடுக்கும் ஒவ்வொன்றை க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மூடை க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு லைட்டிங் பேட்டர்னு, அதுக்கான ஒரு மூமெண்ட்டு, அதுக்கான ஒரு நிறைய வாட்ச் பண்ணி அது எனக்கு சந்தோஷன் சாரோட ஃப்ரேமிங்கில் இது வந்து நிறையா உங்களை இம்ப்ரெஸ் பண்ணும். அவங்கள வெளியே கொண்டு போவாது. என்னடா ஃப்ரேம் இது அப்படிங்கிறது வெளியே கொண்டு போவாது, நம்மளை இன்னும் உள்ளே கொண்டு போகும். அதே மாதிரி நீங்கள் பாகுபலி எடுத்திங்கன்னா ஒரு பிரம்மாண்டம் க்ரீன் மேட்டாக இருந்தால் கூட அந்த பிரம்மாண்டத்தில் அவங்க பண்ண அந்த ஒர்க்கு சிஜியாக இருந்தால் கூட அது சிஜி இல்லை ரியல் அப்படின்னு நம்மளை உணரக்கூடிய அந்த தருணம் இருக்குங்க. அதான் ஒரு ஃபோட்டோகிராஃபிக்காக. ஏன்னா நீங்கள் என்ன தான் டைரக்ஷன் பண்ணாலும் என்ன தான் இது பண்ணாலும் கடைசி ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய ஒரு விஷுவல் வந்து கேமராவில் பதியக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதுக்காக நம்ம எஃபெக்ட் பண்ணி அதை நம்ம ஒரு கண்ணு மட்டுமே பார்க்கல, கிட்டத்தட்ட 7.5 கோடி கண்ணோ இல்லை உலகத்தில் அத்தனை மக்களோட கண்ணும் அதை பார்க்குது. ஸோ அதுக்காக நம்ம ஒர்க் பண்ணணும். இதை வந்து ஒரு இடத்துலையும் தப்பு பண்ணிடக்கூடாது, இதை யாரும் தப்பாக சொல்லிடக்கூடாது அப்படின்னு நம்ம எஃபெக்ட் எடுத்து ஒரு லைட்டிங்காக இருக்கட்டும், ஒரு மூமெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு லென்ஸ் ஆங்கிளாக இருக்கட்டும், இதுக்கு இந்த லென்ஸு தான் போட்டால் போகணும், இந்த லென்ஸு தான் இதை கரெக்டாக கேட்ச் பண்ணணும். இப்போ டைரக்டர் நமக்கு சொல்கிறார், சார் இது எனக்கு ஒய்டாக வேணும் சார்,
அப்படின்னு ஒரு ஷாட்டை சொல்கிறாரு. ஆனால் அது வந்து ஒரு இன்டீரியராக ஒய்டாக இருக்குது. சார் இதை ஒய்டில் போகாதீங்க சார், ஒரு 50 mm மாதிரி போட்டிங்கன்னா காம்பேக்டாக முடிச்சிடலாம் சார், நல்லா இருக்கும் சார். சரி சார் பண்ணுங்க அப்படின்னு நம்ம பண்ணி காட்டும்போது அது அவரை இம்ப்ரெஸ் பண்ணணும். அதை இம்ப்ரெஸ் பண்ணலன்னா அவரு சார் நான் ஒய்டு கேட்டேன் சார், ஒய்டு நீங்கள் போட்டுக்கலாமா சார், ஒய்டுனா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் சார். ஒரு டைரக்டருக்கு ஒரு சினிமாட்டோகிராஃபராக நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த லென்ஸு போட்டோம்னா இந்த ஒரு ஃபீல் கிடைக்கும் அப்படின்னு நம்ம அவருக்கு கற்றுக் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் தான் அவரு கற்றுப்பார். அவர் நிறைய படங்கள் பண்ணும்போது ஓ இந்த லென்ஸு இந்த ஃபீலு ஒரு கட்டத்தில் வந்து அவரே வந்து சார் இது வந்து கொஞ்சம் மிட்டாக போயிடலாம் சார், இது வந்து க்ளோஸ்அப் வேணும் சார், இந்த இடம் வந்து நம்மளுக்கு ஒய்ட் ஆகும் சார். இப்போ ஒய்டுங்கிறத வந்து இப்போ ஃபாரினில் போய் நீங்கள் க்ளோஸ்அப் வச்சிங்கன்னா வேஸ்ட், அது எங்கேனாலும் வச்சுக்கலாம். ஒரு கிடைக்கக்கூடாத ஒரு கிடைக்காத ஒரு லொக்கேஷன் அந்த இடத்த ஒய்டாக தான் காட்டி, ஒரு பாலைவனத்தை ஒய்டாக தான் காட்டி ஆகும். அப்போ தான் அது அழகு. ஐயோ நல்ல படம் பிருத்திவிராஜோட படம் கோட். ஒவ்வொரு ஃப்ரேமும் அவ்வளோ சூப்பராக இருக்கு. மலையாள ஃபிலிம்ஸில் வந்து அப்படி வைப்பானுங்க ஃப்ரேம்ஸ், எங்கேருந்து தான் அந்த ஃப்ரேம்ஸ் கிடைக்கும்னே தெரியாது. அப்படி ஒரு ஃப்ரேமிங் சென்ஸு. லெவல் கிராசிங்னு ஒரு படம், ஃப்ரேமிங் அல்டிமேட்டாக இருக்கும். ஒரு ரயில்வே ட்ராக்கு, அதுக்கு பக்கத்தில் ஒரு காடோட ஒரு வீடு, ஒரு பாலைவனத்துக்கு நடுவில் ஒரு ட்ராக்கு, அங்கே ஒரு இடம் வேற லெவல் இருக்கும். நம்ம இமேஜின் பண்ணிக்கவே முடியாது இப்படி ஒரு இடம் இருக்குமாடா அப்படின்னு. அதே மாதிரி ஆடு ஜீவியத்தை பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு லொக்கேஷன், அங்கெல்லாம் போய் க்ளோஸ்அப்ஸ் வச்சாலே நம்மளுக்கு பிரோஜனமே இருக்காது. அது ஒய்டு ஏரியாவும் ஒய்டாக காட்டும் போது அது ஒரு, அதான் நான் சொல்கிறேன் மறுபடியும் என்ன சொல்கிறேன்னா, ஒரு சின்ன ஒரு இடத்துக்குள்ளே நீங்கள் சினிமாட்டோகிராஃபி அடைக்காதீங்க. சினிமாட்டோகிராஃபிங்கிறது உங்கள் கண்ணுக்கு பெருசாக தெரியும். ஒரு 70 mm ஸ்க்ரீனில் நம்ம எப்படி பார்க்க போகிறோம், இது எத்தனை பேர் பார்ப்பாங்க. ஸோ ஒரு அழகான ஒரு விஷயத்த நம்ம வந்து உள்ளே கொண்டு வரோம். அதுக்கான ஃப்ரேமை பிடிக்கிறதுங்கிறது தான் சினிமாட்டோகிராஃபரோட மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ஃப்ரேம் டைரக்டர் பிடிக்கணும். ஒரு சில டைரக்டர் சொல்லுவாங்க சார், ஃபஸ்ட்டே போட்டுருவாங்க சார் இது ஒயிட் ஷாட் சார், இந்த இடத்துல இப்படி எடுக்கிறோம் சார், அப்படியே ஷார்ட் டிவிஷன் வரைக்கும் பிரிச்சுருவாங்க. வேறு கேமராமேனாக உள்ளே போய் உட்காந்து அவங்க கூட பழகி அவங்க கூட அவங்க இந்த லொக்கேஷனுக்கு ட்ராவல் பண்ணி போகும்போது நம்ம ஒரு, இன்னைக்கு இந்த செல்ஃபோனில் எல்லா லென்ஸுமே வந்துருச்சு. ஒய்டா 16 mm ஓகே, மிட்டு 50 mm, க்ளோஸுக்கு 85ஓ 100ஓ வச்சிடணும். எல்லாத்தையும் அந்த இடத்துலயே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கூப்பிட்டு போகிற அசிஸ்டன்ட் டைரக்டரோ இல்லை யாரையோ வச்சு கம்போஸ் பண்ணி இப்படி தான் எடுக்க போகிறோம், இப்படி தான் எடுக்க போகிறோம், இதான் செய்ய போகிறோம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்து அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் பக்கத்தில் சீன் பக்கத்தில் இந்த ஃபோட்டோவை ஃபுல்லாக வச்சு இதைத்தான் பண்ண போகிறோம் அப்படின்னா அன்றைக்கி நாளைக்கு ஸ்பாட்டில் போகும்போது உங்களுக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே இருக்காது. ஸோ லொக்கேஷனை பார்த்தாச்சு, நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறத பேசியாச்சு, அங்கே போனால் இதான் பண்ண போகிறோம், ஆர்டிஸ்ட்டு வராங்க, ஆர்டிஸ்ட்டை சொல்லி கொடுத்து பக்காவாக எடுத்துகிட்டு வரப்போகிறேன். இது இன்னும் டைம் நம்மளுக்கு சேவ் ஆகும். நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் ஒரு லொக்கேஷனை போய் பார்த்து அதை போய் பார்த்துட்டு லொக்கேஷன் நல்லா இருக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு வச்சு அங்கே தான் போய் சார் இந்த இடம் கொஞ்சம் மாற்றலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா தூக்கி வச்சு இங்கே வச்சு அப்படி எடுக்கும்போது டைம் இதாகும். அவர் சினிமாட்டோகிராஃபர் அப்படிங்கிறதுக்கு இதான் ஒரு வேல்யூவான பாயிண்ட். அந்த லைட்டை எப்படி இங்கே கொண்டு வராரு, ஒரு 3 மணிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு லைட்டு, ஈவினிங் 5 மணிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு லைட்டு, சன் செட் ஆன ஒன்று க்ளவுடில் கிடைக்கக்கூடிய ஒரு லைட்டு, அந்த லைட்டை எப்படி நம்ம ஃபேஸில் மேட்ச் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு இதை நம்ம கொண்டு வரணும். அதுக்கு ஒரு லைட்டு, இந்த மாதிரி ஒரு லைட்டை எடுத்து இந்த லைட்டை நம்ம டிஃப்யூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பேப்பர்ஸ் போட்டு அதுக்கான ஒரு மூடை க்ரியேட் பண்ணி அதை உங்களை எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு ஒரு ஃப்ரேம் வச்சு அந்த மூடை க்ரியேட் பண்ணுறது தான் ஒரு சினிமாட்டிக். இது வந்து சந்தோஷம் சாரோ பிசி சாரோ இன்னைக்கு நிறைய கேமராமேன் சொல்லிட்டாங்க. இன்னைக்கு பெரிய பெரிய லைட்ஸ்லாம் பெருசாக யாரும் யூஸ் பண்ணுறது கிடையாது. எல்லாம் டிஜிட்டலில் வந்து நிறைய லைட்ஸ் வந்து யூஸ் அண்ட் ஃப்ரெண்ட்லி. நீங்கள் செல்ஃபோன்லேருந்து இங்கேருந்து எல்லாத்தையும் டச் பண்ணிட்டு இந்த லைட்டா ஓகே ஓகே அவ்வளோதான், இவ்வளோதான் 50% போதும், 40% போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாகிடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை லைட்டிங் பண்ணுற வேண்டியது. நம்ம என்ன மூடு நினைக்கிறோமோ அந்த மூடு லைட்டுக்கான எல்லா லைட்டுமே இப்போ இருக்குது. அது ஈஸியாக கொண்டு வந்துடும். அந்த காலத்தில் அவங்க வந்து அந்த லைட்டை வச்சு எப்படி பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு இது வந்து இன்றைக்குமே பிரமிப்பாக இருக்கும். கேமராமேனாக ஆக முடியல, ஓகே, ஒருத்தட்ட வந்து நம்ம கற்றுக்கிட்ட ஒரு விஷயங்களை கற்றுக்கிட்டோம், இண்டஸ்ட்ரிக்கு வந்தோம், கேமராமேனாக பண்ணோம், இன்றைக்கி நம்ம கேமராமேனாக நம்ம சாதிக்க முடியல அப்படின்னா கேமராலேயே நிறைய தொழில் இருக்குது.
ஒரு சைடு ஆட் ஃபிலிமை நோக்கி போயிருப்பேன். ஆட் கேமராமேன்ட்ட அசிஸ்டண்டாக ஜாயின் பண்ணி அவங்க கூட ட்ராவல் பண்ணி ஒருவேளை ஆட் சினிமாட்டோகிராஃபர் ஆகிருப்பேன். அப்படி இல்லையா டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் எங்கேயோ நேஷ்னல் ஜியோகிராஃபியோ டிஸ்கவரி சேனலுக்கோ ஏதோ ஒரு இடத்துக்கு அந்த சைடு போயிருப்பேன். ஆனால் நம்மளை இது ஏதோ ஒன்று கொடுக்குது, ஏதோ ஒன்று கற்றுக்கிறது. இன்றைக்கி பைரிங்கிற ஒரு படத்தை நான் ஒரு 6 வருஷம் கஷ்டப்பட்டு எடுத்தோம். நான் இன்றைக்கி எல்லா படங்களும் என்னோடய நண்பர்களுக்காக மட்டும்தான் நான் பண்ணேன். பைரியாக இருக்கட்டும், அகோரியாக இருக்கட்டும், எல்லாமே ஃபஸ்ட்டு டைரக்டர்ஸ். ஸோ இவங்களுக்கு நம்மளுக்கு ஏதோ ஒரு சப்போர்ட் தேவை அப்படிங்கிறதுக்காக இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்காக நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணி நம்ம பண்ணுறோம். ஏதோ ஒரு விஷயம் நம்ம கற்றுக்கிறத தாண்டி நம்ம சினிமாவில் ஏதோ சாதிக்க போகிறோம்னு சொல்லிட்டு இன்றைக்கி வரைக்கும் சினிமாட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கோம். பைரி படம் பண்ணும்போது அதை ட்ரெய்லர் லான்ச் பண்ணும்போது அல்லது அந்த ட்ரெய்லர் ஒரு நண்பர்கள் மூலமாகவோ அல்லது சினிமா சம்மந்தப்பட்ட ஆட்கள்கிட்ட காட்டும் போது எனக்கு சொன்னப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா, சினிமாட்டோகிராஃபி மிரட்டிட்ட, கேமரா ஆங்கிள்லாம் வேறு லெவலில் இருக்குது, அப்படி ஷோல்டரில் தூக்கிட்டு ஓடுற, எப்படி ஹேண்டிலில் இது பண்ண. சரி இதெல்லாம் கேட்கும்போது சரி ஓகே இவங்கெல்லாம் சொல்கிறாங்க நாளைக்கு நம்ம பெரிய சினிமாட்டோகிராஃபர் ஆகிடுவோம், நம்மளுக்கு இந்த படம் வந்தோன்னா ஒரு பெரிய படம் கிடச்சிரும், நம்மளும் ஒரு ஆர்டிஸ்ட் படத்தில் ஒர்க் பண்ணிடுவோம், பெரிய ஆர்டிஸ்ட் கூட சேர்ந்து நம்ம படம் பண்ணிடுவோம், நம்மளுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடென்ட் மனசுக்குள்ளே வந்துச்சு. படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் கிட்ட ஆச்சு. இன்னைக்கு வரையும் சினிமாட்டோகிராஃபிக்காக எனக்கு எந்த ஒரு யார்கிட்ட இருந்தோ கால் வரல. சார் இந்த படம் நினைச்சு பார்த்தோம், சினிமாட்டோகிராஃபி நினச்சி உங்களை சினிமாட்டோகிராஃபர் அந்த படத்தை நாங்கள் போடலான்ட்டு இருக்கிறோம், நீங்கள் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு எந்த ஒரு காலுமே வரல. அப்போ தான் யோசித்தேன், நம்ம பண்ணது மிகப்பெரிய முட்டாள்தனம். ஒருத்தர் நம்மளை சொல்கிறாங்க இந்த சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்குது அப்படின்ன உடனே நம்ம பெரிய அளவுக்கு கொண்டு போயிடுவாங்க, நம்மளை கூப்பிட்டு போயிடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கையை உடச்ச ஒரு விஷயம் அதான். அந்த படம் ஹிட் ஆகும். அந்த படம் ஹிட் ஆகிருந்துச்சுன்னா இன்றைக்கி நான் ஒரு பெரிய சினிமாட்டோகிராஃபராக இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்திருப்பேன். சரி ஓகே இங்கே என்னால் இது பண்ண முடியல, ஓகே நம்ம பாம்பே சைடு ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு பாம்பே சைடு ட்ரை பண்ணேன். பாம்பேயில் ஒரு ஹிந்தி படம் எனக்கு கிடச்சிச்சு, டைலர் மர்டர் ஸ்டோரி. நல்ல டீமு, கேட்குற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. யாரா இவனுங்க எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் கொடுக்குறானுங்க, எந்த ஒரு பொருளுமே இல்லாமல் ஒரு படத்தை இவ்வளோ நல்லா காட்ட தெரிஞ்ச நமக்கு எல்லா பொருளுமே கொடுக்குறாங்க. அந்த இடத்துல நம்மளால் தப்பே பண்ண முடியாது. உனக்கு கேட்கக்கூடிய லைட்டிங் இருக்குது, லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட் பேந்தர் இருக்குது, ஆரி அலெக்ஸா SXT இருக்குது, சுப்ரீம் ஃப்ரேம் லென்ஸ் இருக்குது, மாஸ்டர் ஃப்ரேம் லென்ஸ் இருக்குது, எல்லா லைட்ஸுமே இருக்கும்போது அதனால் எப்படி தப்பு பண்ண முடியும்? நீ என்ன லைட் பண்ணாலும் அதுக்கான ஒரு இடத்த நீ க்ரியேட் பண்ணினா அந்த இடம் அழகாயிரும். கொடுக்கக்கூடிய லொக்கேஷன் அவ்வளோ பெருசு, அந்த இடத்துல உங்கள் திறமையை காட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிது, அதை விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ லைட்டையும் யூஸ் பண்ணி அந்த இடத்துல என்னென்ன பண்ண முடியுமோ என்னோடய சினிமாட்டோகிராஃபியில் என்னென்ன மூமெண்ட் ஒவ்வொரு ஷாட் எடுக்கும்போது டைரக்டரும் சரி, ப்ரொடியூசரும் சரி, ஆர்டிஸ்டும் சரி ஃப்ரேமை பார்த்துட்டு வேறு லைட்டிங் வேறு மாதிரி லெவலில் லைட்டிங் பண்ணிட்டீங்க பிரதர் அப்படின்னு ஒரு பாராட்டணும். இப்போ அதை நான் நம்ப வேண்டாமாங்கிற அளவுக்கு தான் நம்மளோட மனநிலை இருக்குது. ஏன்னா இவ்வளோத்துக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு படம் வெளியே வரும், வெளியே வந்தப்பறம் நம்மளோட ஒரு பெரிய சினிமாட்டோகிராஃபராக இந்த இண்டஸ்ட்ரி நம்மளை அங்கீகாரம் பண்ணும் அப்படின்னு நினச்ச இடத்துல எதுவுமே கிடைக்காத போது எல்லாமே கிடைச்ச ஒரு இடம், அந்த இடத்துல நம்மளால் தப்பு பண்ணவே முடியாது. ஸோ இது அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சி தான். ஸோ சினிமாட்டோகிராஃபர்னா இங்கே நான் இல்லைன்னா இன்றைக்கி ஒரு சினிமாட்டோகிராஃபராக இருக்கலாம், இல்லை ஒரு கல்யாண வீட்லேயோ இல்லை ஒரு ஃபங்க்ஷன் வீட்லேயோ ஒரு ஈவெண்ட் பண்ணக்கூடிய ஒரு கேமராமேனாக கூட இருக்கும். ஆனால் கண்டிப்பாக இந்த கேமரா சம்மந்தப்பட்டாத ஒரு இடத்துல தான் நான் இருந்திருப்பேனே தவிர இதை விட்டு என்னால் வெளியே போக முடியாது. இந்த கேமரா நான் மொதல் ஒரு கேமரா வாங்கும்போது நான் ஃப்ரெண்டுகிட்ட போய் நான் கேட்குறேன், எனக்கு ஒரு கேமரா வேணும், 25,000 சொல்கிறாங்க, என் கையில் ஒரு 15,000 இருக்குது, எனக்கு ஒரு 5,000 கொடுறா, நான் எப்படியா அந்த கேமராவை வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். ஆமாம் அவன் அப்பாட்ட போய் கேட்குறான், இந்த மாதிரி வசந்த் ஒரு 5,000 கேட்குறான்ப்பான்னு. எதுக்காக கேட்குறாரு? அம்மா கேமரா வாங்கணுமா, அவன் இந்த மாதிரி படிப்பு தான் படிச்சுட்ருக்கேன். சரி ஓகே, அன்றைக்கி இரவு அவன் வீட்டில் தான் தங்குறேன். தங்கிட்டு
காலையில நான் எந்திரிச்சு பார்க்குறேன், என் தலவணிக்கு பக்கத்துல ரூ. 10,000 இருக்கு. எனக்கு பயங்கர ஷாக்கு. அன்னைக்கு அந்த நண்பன் இல்லன்னா நான் கேமரா வாங்கியிருக்க மாட்டேன். அந்த ரூ. 10,000 எடுத்துட்டு போய் எங்க அண்ணனும் அந்த நண்பன் தான் ஹெல்ப் பண்ணானுங்க. நான் எடுத்துட்டு போய் கேமரா வாங்குனேன். அந்த கேமரா வச்சுட்டு அந்த கேமரா 25,000க்கு வாங்குனேன். ஆனா அந்த கேமரா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ரூ. 2,00,000 சம்பாரிச்சு குடுத்து. அவ்வளோ கல்யாண வீடு. அவ்வளோ ஃபோட்டோகிராஃபி, அவ்வளோ வீடியோகிராஃபி பண்ணேன். நம்ம அத கத்துக்கிட்டோம்னா அத வெளிய விடாது. இப்ப நம்ம கையில ஒரு தொழில் இருக்குன்னா, அந்த தொழில் நம்மள வந்து வெளிய விடுப்பா. டைரக்ஷன் அப்படின்னு நம்ம பண்ணா கூட இப்போ டைரக்ஷன் பண்றோம். டைரக்ஷன் இல்லன்னா கூட நம்ம வேற என்ன செய்ய முடியும்? சீரியலுக்கு போவோம். இல்ல வெப் சீரிஸுக்கு போவோம். ஸோ அவங்களோட லைஃப் ஒரு மாரி போகும்ல. அதே மாரி தான் ஒரு சினிமாட்டோகிராஃபர்ங்கிறது கேமராங்கிற ஒரு தொழில். நீங்க சினிமா இல்லன்னா, அத தாண்டி கீழ போனோம்னா ஆட் ஃபிலிமோ, அல்லது டாக்குமெண்ட்ரி ஃபிலிமோ, அல்லது ஒரு கல்யாணம் ஈவென்ட்ஸ் அந்த மாரி ஃபங்ஷனோட வீடியோகிராஃபர். அந்த மாரி தான் நான் போயிருப்பேனே தவிர, கண்டிப்பா இந்த கேமரா விட்டுட்டு போயிருக்க மாட்டேன். இப்ப நம்மட்ட ஒரு டைரக்டர் வந்து, "ப்ரோ நீங்க இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபரா பண்றீங்க ப்ரோ. நான் கதை சொல்றேன். கதை ஒரு தடவ கேளுங்க ப்ரோ" அப்படிங்கிறாரு. சரி ஓகே சார் சொல்லுங்க. அப்படின்னு நான் ஒரு கதை சொல்லும்போது, அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல அது கேரக்டரைசேஷனோட ஒரு ஃப்ளோவா தான் இருக்கும். ஆனா நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஃப்ரேமா தெரியும். ஸோ இந்த ஃப்ரேம்க்குள்ள அவங்க வாராங்க. இந்த ஃப்ரேம்க்குள்ள அவங்க நிக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல இது நடக்குது. இந்த இடம் வந்து அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாரி ஒரு காஃபி ஷாப்பா இருக்கலாம், இல்ல ஒரு வீடா இருக்கலாம், இல்ல ஒரு எக்ஸ்டீரியர் ஒரு ஏதோ ஒரு இடமா இருக்கலாம், இல்ல இந்த சீக்வென்ஸ் பீச்ல தான் இருக்கணும், இந்த சீக்வென்ஸ் ஒரு ஹைவேல தான் நடக்கணும், இந்த சீக்வென்ஸ் ஒரு காருக்குள்ள தான் நடக்கணும். ஸோ இப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம கிரியேட் பண்ணும்போது, நம்மளோட ஆல்ரெடி நம்மள சுத்தி நம்ம வேறு நெறைய விஷயங்கள் டிராவல் பண்ணியிருப்போம். இல்ல நெறைய படங்கள் பார்த்திருப்போம். ஸோ அந்த விஷுவல்லாம் நம்மள ஓடிக்கிட்டே இருக்கும் மண்டைக்குள்ள. ஸோ இது வந்து இப்படி பண்ணா நல்லாருக்கும். இத வந்து இப்படி செஞ்சா நல்லாருக்கும். இப்ப ரெஃபரன்ஸ்க்கு இந்த படம் பாருங்க சார்ன்னு ஒரு டைரக்டர் நம்மளுக்கு குடுக்குறாருன்னா, நம்ம ரெஃபரன்ஸ்க்கு பார்ப்போமே தவிர, அந்த ரெஃபரன்ஸ்ல அதே ஷாட்டையோ, இல்ல அதே லைட்டிங்கோ நம்ம ஃபாலோ பண்ண போறது கிடையாது. இப்போ ஒரு பெரிய டைரக்டர் ரெஃபரன்ஸ் குடுக்குறாரு அப்படின்னா, அவரு ஒரு பெரிய ஹாலிவுட் படத்துல ஏதோ ரூ. 1,00,00,000 எடுத்த ஒரு படத்த வந்து நம்மளுக்கு ரெஃபரன்ஸா காட்டுறாரு. ஆனா இவங்களோட பட்ஜெட் வந்து மிஞ்சி மிஞ்சி ஒரு 2,00,00,000, 3,00,00,000 இல்ல 5,00,00,000க்குள்ள தான் இருக்கும். ஸோ அத நம்ம எப்படி குடுக்க முடியும்? ஸோ இதுக்கான ஒரு விஷுவல் இது கிடையாது. அந்த இடத்துல நம்ம மைண்ட் செட் பண்ணணும். அவரு வந்து ரெஃபரன்ஸ் குடுக்கணும். அந்த ரெஃபரன்ஸ்ங்கிறத வந்து அப்படியே நம்ம காப்பி பண்ணக்கூடாது. அந்த ஒரு சீக்வென்ஸ் எடுக்கிறதுக்கே அவங்க ரூ. 2,00,00,000 செலவு பண்ணியிருக்காங்க. நம்ம ஒரு நாளைக்கு வந்து ரூ. 2,00,000 ரூ. 3,00,000 தான் அந்த சீக்வென்ஸ் நம்ம எடுக்க முடியும். ஸோ அந்த ஒரு குவாலிட்டிக்கு ஈக்குவலா நம்ம என்ன கொடுக்க போறோம்? அப்படிங்கிற ஒரு இத வந்து நம்ம கெஸ் பண்ணி இது இப்படி இருக்கலாம் சார். இந்த இடத்துல இருந்து லைட்டிங் வரும் சார். இந்த இடத்துல ஆர்டிஸ்ட்ட நிக்க வச்சுக்கலாம். இந்த இடத்துல கம்போஸ் பண்ணலாம். இதுக்கப்புறம் ஓஎஸ்எஸ் வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் ஒயிட் ஷாட்டோ, அல்ல க்ளோஸோ இதோ இது பண்ணிட்டு இருக்கலாம். எந்த ஷாட்டுக்கு நமக்கு ட்ராக்கு தேவையோ அந்த இம்மீடியட்டா அந்த ஒரு ஷாட்டுக்கு மட்டும் அந்த ஒரு டயலாக்குக்கு மட்டும் நம்ம ட்ராக் போட்டுக்கலாம். அப்படின்னு நம்ம கம்போஸ் பண்ணும்போது, சரி ஓகே சார். இது பெட்டரா இருக்கும் சார். அப்படின்னு நம்ம வந்து ஒரு ஐடியா குடுக்குறோம். ஸோ சினிமாட்டோகிராஃபரா நம்மளுக்கு வந்து நெறைய படங்களும், நம்மளுக்கு வாழ்க்கையில நம்ம கடந்த விஷயங்களும், நம்ம இப்போ ரோட்ல நடந்து போய்க்கிட்டு இருக்கோம். நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் நம்மளுக்கு கண்ணுக்கு துண்டா தெரியும். எல்லாரும் பார்க்குற பார்வையிலேருந்து நம்ம பார்வையில வந்து அது வந்து டிஃபரெண்ட்டா தெரியும். ஒரு பொண்ணு ஒரு ரோட்ல அழகா நடந்து வந்துகிட்டு இருக்கா. நடந்து வந்துட்டு இருக்கும்போது நம்ம பார்ப்போம். அந்த பொண்ண ஏன்டா இப்படி பார்க்குறன்னு பக்கத்துல உள்ளவன் கேட்பான். நம்மளுக்கு வந்து ஏன் பார்க்குறோம், எதுக்கு பார்க்குறோம்ன்னு தெரியாமயே பார்த்துட்டு இருப்போம். ஸோ என் படத்துல எனக்கு ஒரு ஹீரோயினு ஒரு கதை சொல்லியிருக்காரு. ஒரு டைரக்டர் ஒரு கதை சொல்லியிருக்காரு. அந்த ஹீரோயின் இப்படிதான் நடந்து வருவா. அப்படின்னு அவன்ட்ட சொன்னா அவன் ஏத்துப்பானா? நம்ம அந்த ஒரு கண்ணோட்டத்துல அந்த ஒரு கலை கண்ணோட்டத்துல அத பார்க்கும்போது, அது ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் எ செகண்ட் அவன் நடந்து வர்றது, அந்த ஒரு பின்னாடி ஒரு பேக் லைட் ஏதோ ஒரு கார்ல ஒரு லைட் போட்டு வாரான். அந்த பேக் லைட் அவளோட ஹேர் பயங்கரமா க்ளோ ஆகுது. ஸோ இது ஒரு நம்மளுக்கு ஒரு விஷுவலா பயங்கரமா இருக்கும். இத வந்து நம்ம இந்த டைரக்டர் சொன்ன இடத்துக்கு வந்து அப்ளை பண்ணும். ஸோ அந்த பொண்ணு வரும்போது பின்னாடி ஒரு கார் ஸ்லோவா வருது. ஸோ அந்த காரோட ஹெட்லைட்ல பேக் லைட்ல அந்த ஹேர் வந்து பயங்கர க்ளோ ஆகுது. சின்னதா ஒரு காத்தடிக்குது சார். அப்படியே ஒரு 48 ஃப்ரேம்ஸ் அந்த பொண்ணு நடந்து வரா சார். அப்படின்னு நம்ம இது பண்ணும்போது, சூப்பர் சார். செமையா இருக்கு சார். பண்ணிக்கலாம் சார். சார் நீங்க கேட்ட ஃபீல் கிடைச்சுது சார். சார் செம்ம சார். சூப்பரா சார். இந்த மாரி நெறைய விஷயங்கள் தான் நம்மளுக்கு நெறைய நம்மளுக்கு சுத்தி தான் இருக்கு. சினிமாட்டோகிராஃபிங்கிறது ஏதோ வானத்துல இருந்து குதிச்சு நம்மளுக்கு ஃபேம் குடுக்கறதெல்லாம் கிடையாது. நம்மள சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம என்ன கண்ணோட்டத்தோட பார்க்குறோம். ஸோ நம்மளோட ஃப்ரேமிங் வந்து இவ்வளவுதான். டைரக்டர் இவ்வளவுதான் கேட்டிருக்காரு. ஸோ இந்த ஃப்ரேம்க்குள்ள நம்ம எவ்வளத்துக்கு ஃபில் பண்றோம். இந்த ஃப்ரேம்க்குள்ள எத நம்ம கிரியேட் பண்றோம். அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கத்துக்கிட்டாலே போதும். சினிமாட்டோகிராஃபி ஈஸியா டைரக்டரோட பயங்கரமா இன்வால்வ் ஆகலாம். ஒரு சீன் எடுக்கும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இந்த சீனுக்கு இந்த லென்ஸ் போடணும்.
ஒரே லென்ஸில் இந்த சீனை ஃபுல்லும் முடிக்கணும் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணக்கூடிய லென்ஸ் வந்து மேக்ஸிமம் 35 அல்ல 50 இருக்கும். இந்த 50ங்கிறது வந்து உங்களுக்கு ஓஎஸ்எஸும் வச்சுக்கலாம், க்ளோஸும் வச்சுக்கலாம், கொஞ்சம் மிட் ஷாட்டும் வச்சுக்கலாம். 35 போனீங்கன்னா கொஞ்சம் ஒய்டு, அதுலேயும் ஓஎஸ்எஸ் இருக்கும், பட் கொஞ்சம் ஒய்டாக இருக்கும், அவ்வளோதான். இந்த 50ங்கிறது வந்து கரெக்டான ஒரு லென்ஸாக நான் எப்போவுமே இது பண்ணேன். ஒரே சிங்கிள் ஷாட்டில் போகணும் அப்படின்னா 50 ஓகே, இந்த லென்ஸு போடி தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்மளுக்குள்ளேயே ஏதோ ஒரு கேமரா நம்மளுக்குள்ளே பேசினா எப்படி இருக்கும், நம்ம ஒரு ஃப்ரெண்டுகிட்ட பேசுகிற மாதிரியோ இல்லை ஒரு நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு பேசுகிற மாதிரி ஒரு விஷயம் வந்து கேமரா கூட பேசினா எப்படி இருக்கும், அது நம்மளுக்கு சொல்கிற மாதிரியே இருக்கும். இந்த சீக்வன்ஸுக்கு வந்து இந்த லென்ஸ் போட்டு பாரு நல்லா இருக்கும் அப்படின்னு ஏதோ மைண்டில் செட் ஆகும். சரி ஓகே 25 போட்டு பார்க்கணும், பார்க்க 25 அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் அந்த இடத்துல. ஓகே இதை 25 போட்டு ஸ்டாட்டிக்காக எடுத்துட்டேன், நீ இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் போடுற, இந்த சீன் ஃபுல்லும் முதல் ஸ்டாட்டிக்காக போறியா இல்லை மூவ்மெண்ட்டில் போறியான்னு ஒரு மேட்ரு இருக்குது. நீ மூவ்மெண்ட்டில் போறீன்னா ஒரு லென்ஸை வச்சுட்டு நீ க்ளோஸ்லேயும் போய்க்கலாம், ஒய்டாகவும் வந்துக்கலாம். அதை விட்டு நீ வந்து ஸ்டாட்டிக்காக போகிறனா ஒவ்வொரு இடத்துக்குமே ஒவ்வொரு லென்ஸ் மாற்றி ஆகும். ஸோ அது கேட்கும் நம்மளுக்கு, இந்த லென்ஸ் இருந்தால் தான் இது வந்து க்ளோஸ்அப்க்கு நல்லாயிருக்கும், இந்த லென்ஸ் இருந்தால் தான் ஓஎஸ்எஸ் நல்லாயிருக்கும். நீ 20-25 போய் நீ ஓஎஸ்எஸ் வச்சுன்னா அது ஒரு ஒயிட் ஆங்கிள் ஓஎஸ்எஸ்ஸாக தான் இருக்கும். இதே இது டைட்டாக உனக்கு வந்து அந்த கேரக்டர் பேசுகிறக்கூடிய விஷயம் வந்து உனக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னா அவன் தான் ஃபுல் ஸ்க்ரீனில் அவர் தான் தெரியணும். ஸோ அந்த ஏற்ற மாதிரி அதுக்கான ஒரு டைட் லென்ஸை போட்டால் தான் ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸில் ஷோல்டர் டிஸ்டர்பன்ஸில் நீ பேசிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஒரு டைரக்டரோட நான் ஒர்க் பண்ணுறேன், இதெல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் வந்து ஓகே இதெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு ஏற்றுக்கிட்டாருன்னா பிரச்சனை கிடையாது. இல்லை நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் பண்ணுங்க, என்னடா இது நம்ம சொல்கிறத மட்டும் பண்ணுங்க, நம்மளோட ஆப்ரேட்டர் மாதிரி தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. ஒரு சில டைரக்டர்ஸ் இருக்காங்க, ஏன்னா அவங்க சொல்கிறத மட்டும் நம்ம எடுத்து கொடுத்தா போதும், அவங்களுக்கே எல்லாமே தெரியும். எனக்கு இந்த ஷாட் வந்து ட்ராக்கில் போட்டுக்கோங்க, மூவ்மெண்ட்டு கொடுங்க, இது ஸ்டாட்டிக்காக தான் வேணும். ஒரு சில டேரக்டர் லென்ஸே சொல்லுவாங்க, சார் நீங்கள் 50mm போட்டுக்கோங்க சார். ஸோ அவங்களுக்கு 50mm பற்றி தெரியுமா தெரியாதுன்னு தெரியல, ஒரு 50mm நம்ம கேட்கவும் முடியாது அந்த இடத்துல. சார் 50mm ஏன் சார் போட சொல்கிறீங்க, நான் 85 போட்டு கொஞ்சம் பின்னாடி வச்சுட்டாலும் 50mm தான் தெரியும் அப்படின்னு நான் சொல்ல முடியும், நானும் சொல்ல முடியாது. அவங்க அந்த இடத்துல 50mm போட்டுக்கோங்கிறாங்க. சரி இன்னும் 50mm போட்டுக்கோங்க, சரி ஓகே 50mm போடும். அதுக்கப்புறம் மானிட்டரை பார்த்துட்டு இல்லை சார் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒய்டு தேவை சார், கொஞ்சம் அடுத்த லென்ஸ் ரேஞ்ச் என்ன சார் 35 சார், 35 போட்டுக்கோங்க சார். ஒரு லென்ஸ் என்னன்னே தெரியாமல் நீ 50 போட்டுக்கோன்னு எப்படி சொல்லுவேன் என்கிட்ட? நீ கற்றுக்கணுன்னா அப்படின்னா பக்கத்தில் வா, என் பக்கத்தில் வா, பக்கத்தில் வந்து சார் இந்த லென்ஸ் ரேஞ்ச் என்ன சார், 50 போட்டால் எவ்வளோ வருது, 35 போட்டால் எவ்வளோ வருது, சரி நான் அதை சொல்லலை சார் நீங்கள் பார்த்துக்கோங்க சார், நான் இது எனக்கு இந்த மாதிரி வேணும் சார், 2 ஷாட் வேணும் சார், ஒயிட் ஷாட்டாக வேணும் சார், க்ளோஸ்அப் வேணும் சார் அப்படின்னு சொல்லிட்டுனா அதுக்கேற்ற லென்ஸை நான் போட போகிறேன். நீ அந்த இடத்துல வந்து உனக்கு தெரிஞ்ச மாதிரி சினிமாட்டோகிராஃபி தெரிஞ்ச மாதிரி நான் ஒரு இடத்துல போயிட்டீங்க, சார் என்ன சார் இப்படி டைலாக் வச்சுருக்கீங்க, இந்த டைலாக் மாற்றுங்க சார் அப்படி தானே நீங்கள் ஏற்றுப்பீங்களா? ஏற்றுக்க மாட்டீங்கல்ல, அது என்னோட இதுக்கு தேவை. அது மாதிரி லென்ஸுங்கிறது வந்து சினிமாட்டோகிராஃபி சம்மந்தப்பட்டது. நீ அதை கற்றுக்கிட்டு சார் 50mm போட்டுக்கோங்க சார், அதாவது என்கிட்ட வந்து சார் 50mm போட்டால் கரெக்டாக இருக்குமான்னு கேட்டால் பிரச்சனை கிடையாது. நீ 50mm போட்டுக்கோன்னா நான் 50mm போட்டு வச்சுட்டேன், இல்லை இந்த மானிட்டரில் பார்க்குறேன், பார்த்துட்டு சார் இன்னும் கொஞ்சம் ஒய்டாக தேவைப்படுதுன்னு கேட்டால் எனக்கு கோவம் வருமா வராது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஷாட்டு அவரை மீறி நம்ம எடுக்கிறப்ப இயற்கையை பொறுத்தவரை நம்மளுக்கு வந்து எப்போ ஸ்கை வந்து எந்த மாதிரி மாறுன்னு தெரியாது, ஸ்கையில் என்ன கிடைக்கும் தெரியாது. சினிமாட்டோகிராஃபராக எப்போவுமே வானத்தையும் பார்த்துக்கிட்டு இருப்பான், கீழே உள்ள நடக்கிறதையும் பார்த்துட்டு இருப்பான். சீன் ஒரு எக்ஸ்டீரியல் எடுக்கும்போது திடீர்னு க்ளவுடு சன்னு மறைக்கும். ஸோ சன்னு க்ளவுடுக்குள்ளே போகும்போது இவங்க என்ன சொல்லுவாங்க, சார் ஒரு 2 மினிட்ஸ் சார் க்ளவுடு போயிடுச்சு சன்னு வரட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஸோ அந்த ஒரு நிமிஷத்தை கூட நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த க்ளவுடை நான் எடுக்கிறேன். சன்னு வந்து க்ளவுடுக்குள்ளே போயிடுச்சு, அந்த இது நான் திருப்பி எடுத்துட்டேன், க்ளவுடை விட்டு சன்னு வந்து வெளியே வர மாதிரி ஷாட் எடுத்துட்டேன். ஏன் பெர்மிஷன் இல்லாமல் எதுக்கு அந்த ஷாட் எடுத்தீங்க கேட்டால் நான் என்ன சொல்ல முடியும். ஸோ எனக்கு அந்த ஷாட் நீ யூஸ் பண்ண எனக்கு பிரச்சனை கிடையாது. எனக்கு அந்த நேரத்தில் வந்து ஒரு நிமிஷம் கேப் கிடைக்கும், அந்த ஒரு நிமிஷம் கேப்பில் வந்து எனக்கு சன்னு வந்து உள்ளே போயிட்டு வெளியே வருது, அதை நான் கேட்ச் பண்ணி உனக்கு கொடுக்குறேன். நாளைக்கு ஏதோ ஒரு சாங்லேயோ ஏதோ ஒரு மாண்டேஜ்லேயோ ஏதோ ஒரு ஷார்ட்லேயோ அதை நீ போடுற, அன்றைக்கி எடுக்கக்கூடாதுன்னு என் கூட ஆர்கியூ பண்ண நீனு அந்த ஷார்ட்டை ஏன் போட்டேன்? இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு சில டைரக்டர்ஸ் கூட நடக்கும். அது ஏன் பண்ணுறாங்க எதுக்கு பண்ணுறாங்கன்னு தெரியாது, அவங்களோட மீறலை தாண்டி நம்ம எடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி அது என்னன்னு தெரில. ஒரு சினிமோட்டோகிராஃபரும் டைரக்டரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படிம்பாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு மண்ணாங்கட்டி மயில் மண்ணாங்கட்டி ஒன்றும் கிடையாது. நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருந்தாலே போதும், எனக்கு இது வேணும் நண்பா, இதை செஞ்சு கொடு,
அவ்வளோதான். ஒரு ஃப்ரெண்ட தாண்டி ஹஸ்பண்ட், ஒய்ஃப் அந்த ரேஞ்சுக்குலாம் போ வேண்டாம். ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்தாலும் அவன் ஃபீலிங்க புடிச்சணும். அவ்வளோதான். "எனக்கு இது தேவைடா. இத நீ பண்ணி குடு. இது எனக்கு இது தேவை சார். எனக்கு பண்ணி குடுங்க." அப்படின்னு சொன்னாலே அவர் வந்து அவரோட ஃபுல் திறமையும் காட்டுவாரு. என்னென்ன வேணுமோ, என்னென்ன அவர்ட்ட இருக்க எல்லாத்தையும் இது பண்ணுவாரு. அவர வந்து ஒரு இடத்துல நீங்க டிஸ்டர்ப் பண்ணும்போது, "நீ பண்றத மட்டும் நான் சொல்றத மட்டும் செய்யி" அப்படின்னு நீ நிக்கும்போது அவரோட கிரியேட்டிவிட்டி எல்லாமே உடைஞ்சிரும். ஆக்சுவலா தேனீஸ்வரோட சினிமாட்டோகிராஃப் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாழை படத்துல அவ்வளோ சூப்பரா இருக்கும். வீர தீர சூரன்ல எனக்கு சுத்தமா உடன்பாடே இல்ல. ஏன்டா இப்படி பண்ணாரு? அப்படிங்கிற மாரி ஆயிடுச்சு. ஒரு பெரிய ஹீரோ, பெரிய செட்டப்பு, நீ என்ன கேட்டாலும் கிடைக்கும். எவ்வளோ பெரிய லைட் கேட்டாலும் கிடைக்கும். எவ்வளோ பெரிய அந்த இடத்துல நீ அப்படி ஒரு சினிமாட்டோகிராஃபி பண்ண. அது ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒரு சின்ன விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்ச ஃபர்ஸ்ட் கேமராமேன் எவனோ ஒருத்தன் வாரான். அவனே பண்ணிட்டு போயிருவாங்க. அந்த இடத்துக்கு நீ ஏன் இறங்குற? ஒரு சினிமாட்டோகிராஃபரா உனக்கு தேவைன்னா ஒரு இடத்துல லைட்டிங் பண்ணா ஃபுல்லா பண்ணிருவோம். ஒரு ஸ்பீட் ஃபில்ம் பண்ணிருவோம்ல. ஊர் ஃபில்ம் பண்ணுவோம். அந்த அளவுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு. பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு அந்த மாரி சினிமாட்டோகிராஃபிய கில் பண்ணக்கூடாது. வாலிங்கிற ஒரு படத்துல அவ்வளோ ஃப்ரேமிங்கா இருக்கட்டும், அவ்வளவு இயற்கைய தாண்டி நம்ம இயற்கைக்குள்ளேயே இன்னும் பேசப்படணும். இன்னும் வேற லெவலுக்கு கொண்டு போணும். அதான் ஒரு சினிமாட்டோகிராஃபரோட ஒரு டைரக்டர் தான் கேட்டாரு. நான் பண்ணி குடுத்துட்டேன். அப்படிங்கிற ஒரு டைரக்டருக்காக நம்ம சினிமாட்டோகிராஃபி விட்டு குடுக்கவே கூடாது. அவருக்கு விட்டு குடுக்க தாண்டி அவரு ஏத்துக்கணும். இது ஓகே சார். எனக்கு சூப்பரா இருக்கு சார். அப்படின்னு ஏத்துக்கணும். நீங்க வந்து அத வந்து இவ்வளவுதான் சார் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம என்னைக்குமே சொல்லக்கூடாது. சினிமாட்டோகிராஃபி இவ்வளவுதான் அப்படின்னு கிடையாது. ஒரு கேண்டில் லைட்லயும் படம் பண்ணலாம். அவ்வளோ பெரிய பார் லைட்லயும் படம் பண்ணலாம். சினிமாட்டோகிராஃபில இங்க இருந்து இங்க வர இருக்கு. அதனால இதுல கிடைக்காது, முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமே கிடையாது. சினிமாட்டோகிராஃபிங்கிறது டைரக்டர் என்ன ஃபீல் பண்றாரோ, அத ஒரு விஷயத்த நம்ம ஸ்க்ரீன்ல காமிச்சிட்டாலே சினிமாட்டோகிராஃபி அந்த இடத்துல சினிமா கிடைக்கிறதே பெரிய செஞ்சு ஒரு படத்துல ஒரு சினிமாட்டோகிராஃபரா ஒர்க் பண்றதே பெரிய இப்போ ரூ. 1,00,000 சினிமாட்டோகிராஃபி பண்றதுக்கு ஆள் இருக்கு. நம்புவீங்களா நீங்க? ரூ. 50,000 குடுத்தா கூட சினிமாட்டோகிராஃபர் கிடைப்பாங்க. அந்த அளவுக்கு ஆயிப்போச்சு. அப்படி இருக்கும்போது ஒரு புரொடக்ஷனுக்கு நான் போய் கேட்கிறேன். எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க கேட்கிறேன். நான் ஒரு 5L குடுங்க சார். அசிஸ்டன்ட்க்கு ஒரு தனியா குடுத்துருங்க. எனக்கு ஒரு ரூ. 5 குடுத்துருங்க. என்ன ஜி சொல்றீங்க? அவ்வளோ பெரிய படம் பண்ண ஒரு கேமராமேன்னு ரூ. 2,00,000 தான் கேட்கிறாரு. அவரு வந்து சரி சார் அவர வச்சு பண்ணிக்கோங்க. நம்மளுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு. அந்த வேல்யூக்கான ஒரு அமௌண்ட்ட குடுத்து தான் ஆகணும். ஒரு ரூ. 50,000 நீனும் புது பையன் ஒருத்தன் வாரான்னா ரூ. 50,000 குடு. அவன் பண்ணி குடுக்கட்டும். அடுத்தது அவன் 5,00,000 50,00,000 வாங்கிட்டு போட்டும். ஹிட் ஆயிடுச்சுன்னா. நான் இத்தன படம் பண்ணியிருக்கிறேன். இத்தன படம் பண்ணிட்டு என்ன நீ ஒரு இடத்துக்கு கூப்பிடுற. கூப்பிட்டா எனக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு. இவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. இவ்வளோ லைட்ஸ் இருக்குது. இவ்வளோ வேலை ஆப்பரேட் பண்ணணும். என்னோட அசிஸ்டன்ட்ஸ் வரானுங்க. நான் ஒரு செகண்ட் யூனிட் கேமரா ஒரு கூப்பிட்டேன்னா அவனுக்கு ஒரு காச குடுக்கணும். ஸோ இப்படிலாம் நம்ம திங்க் பண்ணும்போது இந்த இவ்வளோ ரூவா கேட்கும்போது அவங்களுக்கு அந்த ரூவா வந்து அதிகமா தெரியுது. சரி ஓகே. அப்படிப்பட்ட நல்ல கதை. இந்த கதை வந்து அடுத்தது நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய படத்த குடுக்கும். இல்ல அவரு பெரிய படம் கமிட் ஆயிருக்காரு. இந்த படம் வந்து நம்மளுக்கு வந்து இது பண்ணோம்னா, அடுத்த படம் நம்மளுக்கு ஒரு இது கிடைச்சிரும். அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நம்ம ட்ராவல் பண்ணோம். அது எதுவுமே இந்த சினிமால நடக்காது. இன்னைக்கு வர சொல்லுவாங்க, பார்ப்பாங்க. 1 வாரம் கழிச்சு கால் பண்றேன்னு சொல்லுவாங்க. அந்த 1 வாரம் கழிச்சு அவங்க கால் எடுக்குறாங்களா, இல்ல கால் வருமா காத்துக்கிட்டே இருந்தோம்னா, காத்துக்கிட்டே இருக்க வேண்டியது. ஒரு பெரிய பட்ஜெட் நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு பெரிய பட்ஜெட் ஃபிலிம்ல பெரிய ஆர்டிஸ்ட்டோட நம்ம ஒர்க் பண்றோம்னா, நம்மளுக்கு ரொம்ப டைம் கிடைக்கும். எனக்கு நான் பார்த்த விஷயம் அதான். ஒரு நல்ல டைம் கிடைக்கும். நீங்க காலைல ஒரு 8 மணிக்கு ஸ்பாட்டுக்கு போறீங்கன்னா, மெதுவா லைட் பண்ணலாம். எல்லாமே செட் பண்ணி வச்சாங்கன்னா, ஆர்டிஸ்ட் வருவாங்க, நடிப்பாங்க, போயிருவாங்க. அவ்வளோதான். ரொம்ப ஸ்மூத்தா இருக்கிற மாரி இருக்கும். இதே இது ஒரு லோ பட்ஜெட்ல போம்போது, நம்ம 6 மணிக்கே ஸ்பாட்ல போய் நிக்கணும். 7 மணிக்கு 8 மணிக்கெல்லாம் ஆர்டிஸ்ட் வந்துருவாங்க. சட்டுன்னு எல்லாம் இதாச்சு. ஏன்னா ஒரு பட்ஜெட் ஒண்ணு டிஃபைன் பண்ணும் அவ்வளோ. அது பெரிய பட்ஜெட்னா, அவங்க ஆர்டிஸ்ட்க்கு ஏத்த மாரி அவங்க வந்து இடத்த செட் பண்ணிப்பாங்க. சொகவாசியா. அப்படி இப்படிதான் சொகுசா இருக்கும் அப்படின்னு. அதே இது லோ பட்ஜெட்ல அந்த சொகுசெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. சட்டுன்னு நம்ம போய் ஆகணும். சட்டுன்னு முடிச்சாகணும். இந்த இடத்துல ஒரு நாளைக்கு வந்து ரூ. 1,00,000 தான் செலவு பண்றோம்னா, அந்த ரூ. 1,00,000 தாண்டி போயிருச்சுன்னா நம்மளுக்கு கஷ்டம். அப்படிங்கும்போது அத ஒரு ரூ. 80,000க்கு முடிச்சுக்கிட்டோம்னா, அடுத்த நாள் நம்மளுக்கு ரூ. 20,000 லாபமா இருக்கு. பெரிய படத்துங்கள வந்து அந்த பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு வந்து 10,00,000 15,00,000 இதுல போடுறோமா, அடுத்த நாளு போறதா பிரச்சனை இல்ல. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒரு டைம் ஒரு நம்மளுக்கு இது பண்ணுவாங்க. ஏன்னா அதோட வேல்யூ வந்து அதிகம். ஏன்னா சினிமாக்குள்ள வந்து இத இப்படி பண்றோம் சார். இத மெதுவா பண்ணலாம் சார். இத செய்யலாம் சொல்லி நல்ல ஒரு டைமிங் நம்மளுக்கு கிடைக்கும். லோ பட்ஜெட்ல அந்த டைமிங்கிறது நம்மளுக்கு கிடைக்காது. நம்மளுக்கு 10 நாள்ல 20 நாள்ல மேக்ஸிமம் 30 நாள் தான் சார் டைம். 30 நாள்ல நீங்க படத்த முடிங்க. அப்படிங்கிற மாரி சொல்றதுனால நம்ம அதுக்குள்ள பயங்கரமா பிளான் பண்ணி டே நைட் ஒர்க் போற மாரியே இருக்கும். இதுதான் பெரிய பட்ஜெட்டுக்கும், சின்ன பட்ஜெட்டுக்கும் உள்ள ஒரு இது.
இப்போ ஓடிடிங்கிறது வந்து நம்மளுக்கு ரீசெண்டா இப்போ சமீப காலமா ஓப்பன் ஆன ஒரு விஷயம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, சன் டிவில திரைக்கு வந்து சில மாதங்களே ஆன புத்தம் புதிய திரைப்படம் இப்போ அப்படிலாம் கிடையவே கிடையாது. வந்த 45வது நாளே ஓடிடில வந்துரு. இந்த ஓடிடிங்கிறது வந்து நீ வந்து இன்னைக்கு ஸ்க்ரீன்ல போய் பார்க்குற, தியேட்டர்ல போ முடியலனாலும் ஓடிடில வந்தா நான் பார்த்துக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேரு ஓடிடிய தான் இது பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஓடிடிலயே என்ன ஆகுதுன்னா, ஃபிலிம்லேருந்து டிஜிட்டலாக கன்வெர்ட் ஆகுறோம். டிஜிட்டல்லேருந்து தியேட்டருக்கு வந்து தியேட்டர்கள்லேருந்து ஓடிடின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் ஓப்பன் ஆகுது. ஸோ அந்த ஓப்பன் ஆகும்போது ஒவ்வொரு விஷயமும் ஆகும்போது, ஒரு சினிமாட்டோகிராஃபரா, ஒரு டைரக்டரா அவங்களோட மனநிலை என்னன்னா, ஓகே இதில வந்து நம்ம சக்சஸ் ஆயிருவோம். இதுக்கு போனா இதில சக்சஸ் ஆயிருவோம். அப்படின்னு நம்ம நெனைக்கிறோம். ஆனா இந்த ஓடிடி வரும்போது, சினிமால யார் ஆக்குபை பண்ணாங்களோ, அவங்க தான் இந்த ஓடிடிலயும் ஆக்குபை பண்றாங்களே தவிர, புதுசா யாருக்கும் என்ட்ரிலாம் கிடையாது. இப்போ 10 ஆர்டிஸ்ட், 10 டைரக்டர், 10 ப்ரொடியூசர் இருக்காங்கன்னா, அவங்களோட படங்கள் மட்டும் தான் ஓடிடிலயே வருது. ஒரு ஓடிடில போய் நீங்க ஒரு படத்த எடுத்துட்டு போய் சின்ன பட்ஜெட்ல ஒரு படத்த விக்கணும்னு நெனச்சா கூட இன்னைக்கு வந்து ஓடிடில வந்து ஆர்டிஸ்ட் இல்ல சார். அதனால இவ்வளோ வாங்க மாட்டோம். இதில கம்மியா தான் வரும். இல்ல ஹவர்ஸ் கணக்குல போட்டுக்கோங்க. வியூஸ் கணக்குல போட்டுக்கோங்க. இந்த மாரி தான் ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்குமே தவிர, ஓடிடி அப்படிங்கிறது வந்து தியேட்ரிக்கல்ல எந்த ஆக்குபை பெரிய படங்கள் பண்ணுதோ, அதே ஆக்குபை தான் ஓடிடிலயும் பண்ணுது. தமிழ் சினிமால நெறைய படங்கள் இருக்கு ப்ரோ. டைரக்ஷன் நல்லா இருக்கும். சினிமாட்டோகிராஃபி நல்லாவே இருக்காது. ஆனா கதையோட சேர்ந்து போனதுனால சினிமாட்டோகிராஃபிங்கிற ஒரு விஷயமே தெரியாம போயிருக்கும். அவ்வளோதான். எல்லாரும் எத்தன பேர் சினிமாட்டோகிராஃபி சூப்பரா இருக்குன்னு பாராட்டுவாங்க. கதையில வந்து டைரக்டர் எடுக்கிறாரு. டைரக்டர் எடுத்ததுக்கப்புறம் கதை ஹிட்டு. கதை ஹிட்டுனாலே அந்த சினிமாட்டோகிராஃபி ஹிட்டு தான். ஆனா சினிமாட்டோகிராஃபி யாரும் தனித்துவமா பேச மாட்டாங்க. அந்த டைரக்டர் படம் ஹிட் ஆயிருச்சு. அடுத்து பெரிய ஆர்டிஸ்ட்டோட போறாங்க. அந்த சினிமாட்டோகிராஃபர கூட்டு போறாங்க. அப்படியே டிராவல் போய்க்கிட்டே இருக்கும். ஒரு சில படங்கள தனித்துவமா இப்ப ராம் சார் படங்கள் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விஷுவல் வந்து தனித்துவமா தெரியும். ஒரு கற்றது தமிழா எடுத்துக்கோங்க, அல்லது பேராண்மைய எடுத்துக்கோங்க. தனித்துவமா ஒரு விஷுவல் தெரியும். நான்லாம் நெறைய நெனச்சுக்கிறேன். ராம் சார் படத்துல ஒரு படம் வாய்ப்பு கிடைச்சிராதான்னு. ஃபர்ஸ்ட்டு நான் வந்து பாலா சார ரொம்ப லைக் பண்ணுவேன். பாலா சாரோட விஷுவல் சென்ஸ் ஒரு மாரி வித்தியாசமா இருக்கும். நான் கடவுளா இருக்கட்டும், பிதாமகனா இருக்கட்டும். ஏன்னா நான்லாம் சேது படம் பார்க்கும்போதெல்லாம் அத்தன தடவ பார்த்துருக்கேன். யார்றா இவன்? யார்றா இவன்? இந்த டைரக்டர் யார்றா? அப்படின்னு சொல்லிட்டு மொத எனக்கு சினிமாக்குள்ள வர இன்ட்ரெஸ்ட் ஆனது சேதுங்கிற ஒரு படம் தான் என்ன உள்ள கூட்டு வந்துச்சு. யார்ட்ட கேட்டாலும் சேது சேதுன்னு சொல்லுவோம். சேதுங்கிற ஒரு படம், சேதுங்கிற ஒரு படம் தான். அப்படின்னு அது யார் எடுத்தான்னு கூட தெரியாது. அதுக்கப்புறம் கள்ளத்துப்பாக்கி படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பாலான்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் இந்த படம் பண்ணியிருக்காரு. அவரு கூட ஒர்க் பண்ணணும்னு ஆசை. அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தேன். அது வந்து கர்ணன் படமா இருக்கட்டும், அல்லது வாழையா இருக்கட்டும், பேராண்மையா இருக்கட்டும். இந்த மாரி ஒரு படங்கள்ல வந்து நமக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சா, இது இன்னும் நல்லா பண்ணியிருப்போமே! சூப்பரா பண்ணியிருக்கலாமே! சூப்பரா பண்ணிட்டு அவங்க சூப்பரா பண்ணியிருக்காங்க. அந்த ரேஞ்சுக்கு நம்மளும் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் நெறைய தடவ தோன்றியிருக்கு. இப்போ வெற்றிமாறன் சாரா இருக்கட்டும், வெற்றிமாறன் சார் வந்து தனுஷ வச்சு படம் பண்றாரு. அடுத்தது சூர்யா வச்சு படம் பண்றாரு. சூர்யா வச்சு படம் பண்றாரு. மறுபடியும் தனுஷ் வச்சு படம் பண்ணுவாரு. சூர்யா வச்சு படம் பண்ணுவாரு. சூர்யா வச்சு படம் பண்ணுவாரு. இப்படிதான் ரொட்டேஷன் போக வெற்றிமாறன் திடீர்னு ஒரு புது பையன கூட்டு வந்து, "இவர்தான் என் படத்தோட ஹீரோ" அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பாரா? இல்ல சங்கர் சார் வந்து ஒரு புதுசா ஒரு பையன கூட்டு வந்து, "இவரு தான் என்னோட ஹீரோ" அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பாரா? இல்ல விஜயா இருக்கட்டும், அஜித்தா இருக்கட்டும், இல்ல ஒரு பெரிய நடிகர் விஜய் சேதுபதியோ, அல்லது ஒரு பெரிய டைரக்டர், ஏதோ பெரிய நடிகரா இருக்கட்டும், "புது பையன்ப்பா, கதை நல்லா சொன்னான் என்ட்ட. என் படத்துக்கு இவரு தான் டைரக்டரு. நீ தான் என் படத்த டைரக்ட் பண்ற." அப்படின்னு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட், ஒரு புது டைரக்டர வந்து ஒரு 23 வயசோ, 24 வயசோ காலேஜ் முடிச்சுட்டு வந்த ஒரு பையன, அல்ல ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்த ஒரு பையன, சட்டுன்னு இவன் தான் அடுத்த படம் பண்றான். ஒரு டைரக்டர உருவாக்கி விடுறாங்களா? இல்ல. ஸோ ஒரு 10 இயக்குனர், ஒரு 10 நடிகர்கள உருவாக்கணும். ஒரு 10 நடிகர், ஒரு 10 இயக்குனர உருவாக்குனா மட்டும் தான் இந்த தமிழ் சினிமால ஒரு மாற்றம் வருமே தவிர, இவங்க இதே குண்ட சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டிக்கிட்டு, இவங்க பின்னாடியே பணத்துக்கு பின்னாடியே ஓடிக்கிட்டு, இவங்கள வச்சு தான் பணம் பண்ணுவேன், இவங்கள வச்சு தான் இது பண்ணுவேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா, நீங்க எவ்வளோ பெரிய படம் பண்ணுங்க. ஆனா ஒரே கதைய தான் சுத்தி வந்துகிட்டு இருப்பீங்களே தவிர, தமிழ் சினிமா என்னைக்குமே வேற ஒரு கதைக்களத்த நோக்கி போகாது. ஒரு இடத்துக்கு தேடி போகும். அங்க ஒரு உலகம் நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ அந்த உலகத்துல போகும்போது இந்த கதை அப்படியே மாறுது. ஸோ அங்க உள்ள வாழ்வியல் என்ன? அவங்களோட லைஃப் ஸ்டைல் என்ன? அவங்களோட அன்றாட வேலை என்ன? அப்படின்னு டிராவல் பண்ணி ஒரு 1 1/2 வருஷமா அவங்க கூட சேர்ந்து, அவங்க கூட பழகி, அவங்கள பத்தி ஃபுல் டீட்டெயில் கலெக்ட் பண்ணி,
ஒரு கதையை ரெடி பண்ணி ப்ரொடக்ஷன் ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பவுண்டர் ரெடி பண்ணி நம்ம வந்து ப்ரொடக்ஷனுக்கு போகிறோம். இப்போ ஒரு 3 நிமிஷம் வீடியோவும் கட் பண்ணியாச்சு. கட் பண்ணி நம்ம எடுத்த விஷுவலு. ஏன்னா அவங்க கூட இருக்கும்போது டெய்லி கேமரா எடுத்துகிட்டு போய் அவங்க என்ன பண்ணுறாங்க, 1 மாதம் 1.5 மாதம் அவங்க கூட பழகுனதுக்கப்புறம் அவங்கள நடிக்க வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையே நடிக்க வச்சு, அவங்கள ட்ரெயின் பண்ணி, அவங்களையே விஷுவல் ஆக்கி, அதுக்கான ஒரு விஷுவலை வந்து நம்ம வந்து ஒரு 3 நிமிஷம் ட்ரெய்லராக கட் பண்ணி நம்ம வச்சுக்கிட்டோம். ஓகே, இது போதும் நம்ம ப்ரொடியூசர்கிட்ட போய் காட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ப்ரொடியூசர் தேடி போகிறோம். ப்ரொடியூசருக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் கேட்குறோம். அப்பாயின்மெண்ட் கொடுத்தா கதை சொல்ல வாங்கங்கிறாங்க. போனால் அந்த விஷுவலை காட்டுறோம். பார்க்குறாங்க. பார்த்த உடனே பிரதர், இது வந்து பக்கா அவார்டு கண்டென்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம கமர்ஷியலில் தான் எதிர்பார்க்குறோம். நீங்கள் கமர்ஷியலாக மாற்றிட்டு வாங்க அப்படிங்கிறான். சரி, ஓகே சொல்லிட்டு கமர்ஷியலாக நம்ம மாற்றிட்டு போனால் இதுக்கான ஆர்டிஸ்ட்டு யார்கிட்டயாவது சொல்லிட்டு வாங்க. அந்த ஆர்டிஸ்ட்டை கதை சொல்லுங்க. சார், அந்த ஆர்டிஸ்ட்டை கதை சொல்லி நீங்கள் எதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டால், அது கிடையாது. நீங்கள் பாருங்கள், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அந்த ஆர்டிஸ்ட் கால் ஷீட் வந்துருச்சுன்னா நம்ம பண்ணலாம். அந்த ஆர்டிஸ்ட்டை போய் கதை சொல்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணி அவங்கள மேனேஜர் மூலமாக யார் மூலமாக பிடிச்சி கால் பண்ணி பேசுனா 1.5 வருஷத்துக்கு கால் ஷீட் இல்லை, 2 வருஷத்துக்கு கால் ஷீட் இல்லை. என்ன செய்ய முடியும் நம்ம கதையை வச்சுட்டு? ப்ரொடக்ஷனுக்கு ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி 1.5 வருஷம் சொல்கிறார் சார், 2 வருஷம் சொல்கிறாங்க சார், நம்ம என்ன சார் செய்ய அப்படின்னா, இல்லை பிரதர், அவங்களோட கால் ஷீட்டுன்னா நம்ம பண்ணலாம். இல்லைண்ணா சார், இவ்வளோத்துக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக சொல்லி உங்களுக்கு கதை பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள் சார், அந்த ஆர்டிஸ்ட்டை நீங்களே பேசி நம்மளுக்கு இது பண்ணுங்க சார். இல்லை பிரதர், அப்படிலாம் பண்ண முடியாது, நீங்கள் போய் ட்ரை பண்ணிட்டு வாங்க. ஓகே, இது ஒரு பக்கம். அது பக்கம் இன்னொரு ஆட்களுக்கு ப்ரொடக்ஷன் சைடு ட்ரை பண்ணால் பிச் டேக் இருக்குதா, பவுண்டடா, ஸ்கிரிப்ட் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா, எத்தனை கேள்விகள், எத்தனை கொஸ்டின், எத்தனை ஒரு ஸ்கிரிப்டை ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. ஒரு பவுண்ட் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி எத்தனை பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. ஒரு கதையை எடுக்கிற ஒரு கதை ஃபுல் கதை எடுத்து ரிஜிஸ்டர் பண்ணி எத்தனை பேர் பண்ணியிருப்பாங்க. இப்போ வெற்றிமாறன் சார்லாம் படம் பண்ணுறாரு, படத்தை வந்து ரிஜிஸ்டர் பண்ணி தான் படம் பண்ணுறாரா? சங்கர் சார் ரிஜிஸ்டர் பண்ணி தான் பண்ணுறாரா? இல்லை ஒரு சுந்தர்சி சார் வந்து படத்தை வந்து ரிஜிஸ்டர் பண்ணி தான் பண்ணுறாங்களா? ஒரு விஷயம், ஒரு கதையை திருடிட்டான், இதை திருடிட்டான். இங்கே கதைங்கிறது ஒரு 10 பேருக்குள்ளே ட்ரை பண்ணுறாங்கன்னா அவங்களுக்குள்ள எல்லா கதையும் இருங்க சார். நீ பார்த்த படத்தை தான் அவன் பார்க்குறான், நீ கேட்ட கதையை தான் அவன் கேட்குறான். உன் கதைக்கு அவன் கதைக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கத்தான் செய்யும். அந்த படத்தில் இந்த கதை வந்துச்சுன்னா சீனை கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கோ, மாற்றிக்கோ. அதை விட்டுவிட்டு என் படத்தை திருடிட்டான், திருடுங்க இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ அதுக்காக எல்லாருமே திருடன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடாது. பிச் ஸ்டாக் இருந்தால் தான், பிச் ஸ்டாக் இருந்தால் இப்போ ஒரு ரெஃபரன்ஸுக்கு நம்ம வந்து தனுஷை வச்சு படம் பண்ண போகிறோம் அப்படின்னா பிச் ஸ்டாக் ரெடி பண்ணுறோம். தனுஷு ஹீரோ, ஹீரோயின் ஃபோட்டோ, இவர் அப்பா கேரக்டர், இவர் அம்மா கேரக்டர், பிச் ஸ்டாக் ரெடி பண்ணி கொடுக்குறோம். ப்ரொடக்ஷனில் கொடுத்தா தனுஷ் எப்படி படம் பண்ணுவார், இந்த கதை எப்படி பண்ணுவார் சார்? தனுஷுங்கிறது ரெஃபரன்ஸுக்கு தான். நீங்கள் யார் ஆர்டிஸ்ட் சொல்கிறீங்களோ நம்ம போய் இப்போ பண்ணிடலாம் சார். அதான் பிச் ஸ்டாக்கு ரெடி பண்ணுறோம் அப்படி பிச் ஸ்டாக் ரெடி பண்ணி கொடுக்குறோம். சரி, ஓகே, பிச் ஸ்டாக் போயிடுச்சு. அடுத்தது வந்து கதையை ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா? கதையை ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா? கதையை இன்னும் ரிஜிஸ்டர் பண்ண ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணுங்க. கதையை ரிஜிஸ்டர் பண்ணணும்னா இப்போ ரைட்டர்ஸ் யூனியனில் போனால் 30,000, 15,000, 30,000. ஒரு மாதம் 1.5 மாதம் ஆகும். அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. SWA ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணலாம். வெறும் 5,000 ரிஜிஸ்டர் பண்ணிட்டு ப்ரொசீட் போட்டு கொடுத்துருவாங்க. ஓகே, அதை வச்சு நம்ம வந்து மூவ் பண்ணுறோம். மூவ் பண்ணால் ஓகே, கதை படிக்கிறதுக்கு அவங்க கால் ஷீட்டு கொடுக்குறதே கிடையாது. நம்ம பவுண்டடு கொடுத்துட்றோம். இப்போ ஒரு பத்திரிக்கையை நம்ம வந்து ஃப்ரெண்டோ யாரோ வந்து கொடுக்குறாங்க. நம்ம பத்திரிக்கையை வந்து பார்த்த உடனே எல்லாத்தையும் படிச்சிடுறோமா, எல்லாத்தையும் யார் யார் என்ன ஏதுன்னு, பொண்ணு மாப்பிள்ளை யார், டேட் என்னைக்குன்னு பார்க்குறோம். அவ்வளோதான். ஒரு பவுண்டடு நீங்கள் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஆஃபீஸில் கொடுத்தோன்னா அவங்க படிச்சுப்பாங்கன்னு நினைக்கிறது பெரிய முட்டாள்தனம். அவங்க படிக்க மாட்டானுங்க. 6 மாதம் ஆனாலும் அந்த பவுண்டு அப்படியே தான் இருக்கும். கதை அப்படியே தான் இருக்கும். உங்கள் ஒரு பெரிய ஆளோட ரெக்கமெண்ட்லேயோ, ஒரு பெரிய ப்ரொடியூசரோ அல்லது பெரிய ஆர்டிஸ்ட்டோ அல்லது பெரிய ஒரு அவர் சொன்னால் கேட்பாரு அப்படிங்கிற ஒரு ஆள் மூலமாக போனால் தான் உங்களோட பக்கங்கள் திருப்பி பார்க்கப்படுமே தவிர, நீங்கள் புதுசாக ஒரு ஆஃபீஸ் ஏறி இறங்குங்கன்னா உங்கள் கதைகளோட பக்கத்தோட அப்படியே நிற்கும். அவ்வளோதான். வாங்கி வச்சதால் நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா ஃபோனை எடுப்பாங்க, படிச்சிடுறோம் சொல்லுவாங்க. ஒரு வாரம் கழித்து கால் பண்ணிட்டுனம்பாங்க.
அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு கூப்பிடுங்கம்பாங்க. இல்ல இப்போ பிஸியா இருப்போம். வேற படம் கமிட் ஆகி போயிட்டு அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம்னு சொல்லுவாங்க. இப்படியே காலம் போயிரும். அதனால ஒரு படம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம், எடுக்கிறோம்னா, இந்த பட்ஜெட் இவ்வளத்துக்கு பண்ணிரலாம். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடியூசர்ட்ட அப்ரோச் பண்ணுங்க. சார் இவ்வளோதான் என்னோட பட்ஜெட் சார். இந்த இடத்துல பண்ணிரலாம் சார். அப்படின்னு உங்க கான்ஃபிடென்ட்டா உங்க கதை மேல கான்ஃபிடென்ட் பண்ணுங்க. இந்த கதை வந்து ஹிட் ஆகும் உங்களுக்கு தெரியும். இதுக்கு யார போட்டாலும் ஹிட் ஆகும். அங்காடி தெருன்னு ஒரு படம். அந்த பையன் யாருக்கும் தெரியாது. மகேஷ்ங்கிற ஒரு ஆர்டிஸ்ட் யாருக்கும் தெரியாது. எங்கேயோ வாலிபாலோ ஏதோ விளையாண்டுட்டு இருந்த ஒரு பையன கூட்டு வந்து, இங்க வந்து நடிக்க வச்சு ஒரு 120 நாள் ஓடப்பட்ட ஒரு படம். அங்காடி தெருங்கிற ஒரு படம் வசந்தபாலன் டைரக்ஷன்ல உருவாக்கி விட்டாரு. ஸோ ஒரு கதை ஒருத்தனை உருவாக்கணும். அந்த மாரி யாரனாலும் உருவாக்கலாம். அதான் ஒரு இயக்குனரோட வேலை. ஸோ அது வந்து இந்த பட்ஜெட்டுக்குள்ள முடிக்கலாம். இவ்வளோ பட்ஜெட்ல போவோம். அது இந்த கதை வந்து நம்மள வந்து கூட்டு போகும். அது வந்து கண்டிப்பா உங்க கதை மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா, அந்த கதை வந்து பயங்கரமா ஹிட் ஆகும் நம்பிக்கை இருந்துச்சுன்னா, கண்டிப்பா அது ஹிட் ஆகும். அது 4 பேர் படிக்கும்போதே சொல்லிருவாங்க, "சார் இந்த படம் ஹிட்டு சார்" அப்படின்னு. உங்களுக்குள்ளேயே இந்த படம் வந்து கண்டிப்பா நல்லாருக்கும், ஹிட் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறதுக்காண்டி, நீங்க உங்க நண்பர்களோடயோ, உங்க டீமோடயே பேசும்போது சொல்லுவாங்க, "இந்த படம் வந்து பயங்கரமா இருக்குடா, சூப்பரா இருக்குடா, இந்த படம் இதோட பயங்கரமா இருக்குடா" அப்படின்னு உங்களுக்குள்ளேயும் ஒரு கான்ஃபிடென்ட் வரும். இந்த படம் வெளிய வந்துச்சுன்னா கண்டிப்பா பேசும் பொருளா மாறும். அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் வந்ததுக்கப்புறம் நீங்க தைரியமா இறங்குங்க. இறங்கி அந்த கதைக்கான முயற்சி பண்ணுங்க. புது ஆர்டிஸ்ட்ட கூட உருவாக்குங்க. புதுசா வரவங்கள வச்சு பண்ணுங்க. கண்டிப்பா இங்க ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அங்கீகாரத்த தாண்டி நம்ம அந்த தமிழ் சினிமாவோட ஒரு பேரும் புகழோட கண்டிப்பா இருப்போம். இங்க நெறைய இயக்குனர்கள உருவாக்குங்க. இயக்குனர்கள் தாண்டி நெறைய நடிகர்கள உருவாக்குங்க. வாழ்க தமிழ் சினம். நன்றி.